ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பாருங்கள், நான் இட்லி பொடி செய்கிறதுக்காக பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி கடாயில் எல்லாம் சூடாகிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் வந்து கடலைப்பருப்பு வந்து எந்த கப்பில் நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம உளுத்தப்பருப்பும் எடுத்துக்கணும். நான் எப்பொழுதுமே கடலைப்பருப்பை விட உளுத்தப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேன். நல்லா கடலைப்பருப்பு ரொம்பவும் கருகிடக்கூடாது, ரொம்பவும் பச்சையாக இருக்கக்கூடாது. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பொழுதுமே கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சுன்னா பல்லில் கொஞ்சம் நசனசுன்னு இருக்கும். பொடி சீக்கிரம் வீணாக போய்டும். எல்லா பொருளுமே ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் எண்ணெய் எதுவும் சேர்க்காம தான் வதக்குறேன். இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. இந்த அளவுக்கு வதங்கி இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா பொடி நல்லா வாசம் கொடுக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து உளுத்தம் பருப்பு. நான் வந்து எப்போதுமே உளுத்தம் பருப்பு வந்து வெள்ளை உருட்டு எடுக்க மாட்டேன், கருப்பு உளுத்தம் பருப்பு தான் எடுத்தேன். இட்லி தோசை எது செஞ்சாலும் இந்த கருப்பு உளுந்து தாங்க எனக்கு மெயினாக செய்வோம். ஏன்னா வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுத்து நல்ல ஹெல்த்து. நாங்கள் எப்பொழுதுமே இந்த மாதிரி கருப்பு உளுந்து தான் இட்லி பிடிக்கி நான் எடுத்துக்குவேன். வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். உளுட்டு வந்து மேக்ஸிமம் நான் எப்பொழுதுமே வந்து இந்த உளுந்து தான் சேர்ப்பேன். எப்பொழுதுமே கடலைப்பருப்போட இந்த உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவேன். ஏன்னா இது நல்ல ஹெல்த்து. அதுவும் இல்லாமல் இது தோலோடு அப்படியே தான் இருக்கும். நான் உடச்சி வச்சுருப்போம் இட்லி தோசைக்கு. அதே மாதிரி இட்லி பொடிக்கும் இதே உளுந்து தான் யூஸ் பண்ணிக்குவேன். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா வாசம் வரும், நல்லா மனம் வரும். அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நல்லா ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க. ரொம்ப கருக விட்டிங்கன்னா பொடி நல்லா இருக்காது. ஒரு பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் எப்பொழுதுமே வந்து இது கருக்குவத்துக்கு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த லெவல் கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கறிக்கிடும். இந்த மாதிரிங்க அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது எள்ளு வைக்கும்போது கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது படபடன்னு தெரிக்கும். நான் எள்ளு சேர்த்துக்குவேன். அதே மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஜீரகம் மிளகும் சேர்த்துக்கலாம். நான் ஜீரகம் மிளகு வந்து குழந்தைங்களுக்கு சேர்க்கும்போது பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு, அதனால் நான் அதை சேர்த்துக்கிறதுல. இல்லைன்னா நான் ஜீரகம் மிளகும் சேர்த்துக்குவேன். பாருங்கள், எள்ளு நல்லா புரிஞ்சிருச்சு. அது எள்ளை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டே போட்டுக்கலாம். நல்லா படபடன்னு தெரிச்சிரும். ரொம்ப நேரம் அதுக்கு வதக்க வேண்டியதில்லை. அது கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் எப்பொழுதுமே கருவேப்பிலையை அதிகமாக சேர்த்துக்குவோம் பொடியில். எது செஞ்சாலும் சரி, பொரியல் செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, குழந்தைங்களுக்கு தனியாக நம்ம கருவேப்பிலை கொடுத்தோம்னா அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி பொடி செய்கிறதுல, துவையல் பண்ணுறதுல, சாப்பாட்டில் இந்த மாதிரி அதிகமாக கருவேப்பிலையை நான் கொடுத்துருவேன். எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே கருவேப்பிலை பொடி தனியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு டைம் நான் கருவேப்பிலை வீடியோ மட்டும் தனியாக போடுற மாதிரிங்களேன். இது எப்பொழுதுமே நான் கருவேப்பிலையை நல்லா வதக்கிட்டு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். சாப்பாட்டில் நெய்யோட போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம வெறும் இட்லி தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இட்லி பொடி செய்யும்போது கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்க்காம நான் செய்யவே மாட்டேன். கருவேப்பிலை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்குவேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலையில் அவ்வளவும் நல்லது இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு. கண்டிப்பாக இட்லி பொடியில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் கொட்டி ஆற விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 20 வரமிளகாய் கிட்ட போட்டுருக்கிறேன். ஏன்னா இந்த வரமிளகாய் அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால் நான் ஒரு 20 மிளகாய் கிட்ட சேர்த்துக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாய் எந்த அளவுக்கு காரமோ அதை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 20 மிளகாய் கிட்ட வச்சுருக்கேன். நான் ஒரு திடமாக வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கல, ஒரு திடமாக வச்சுக்கிட்டேன். அதுக்கு மட்டும்தாங்க நல்லெண்ணெய் விட்டு நான் வதக்கி எடுத்துக்கிறேன். மற்ற எந்த ஒரு பொடிக்கும் நான் நல்லெண்ணெய் விடலை. ஏன்னா எப்பொழுதுமே இந்த பொடியெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் விட்டு செஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கு. அதோட தட்டின பூண்டை வந்து அப்படியே தோல் உரிக்காமல் அப்படியே தட்டியிருக்கிறேன். முழு பூண்டாகவே தட்டியிருக்கிறேன். அதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடியோடு சேர்க்கும்போது அந்த மனம் நல்லாயிருக்கும். நான் எப்பொழுதுமே பெருங்காயம் வந்து இந்த எண்ணெய் விட்டு பெருங்காயம் சேர்க்குறது சாம்பார்லேயும் சரி எதுலேயும் சரி எண்ணெயில் பெருங்காயம் விட்டு நான் செய்ய மாட்டேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக பெருங்காயம் சேர்த்துக்குவேன் ஃப்ரெஷ்ஷாகவே. சில பேர் வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து பெருங்காயம் கட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்படி தான் சேர்த்துக்கணும். கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பொடியை நம்ம அரைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி இருந்தால் போதும். பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதில் எல்லாம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸியில் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே எல்லாம் ஆறிடுச்சு. எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸியில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் வறுத்தும் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வறுக்கலை, அப்படியே சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்ப நாள் கெட்டுப்பாகமாக இருக்கணும்னா கண்டிப்பாக உப்பை நீங்கள் வறுத்து சேர்த்துக்கோங்க. அந்த பிறகு நம்ம பெருங்காயத்தை ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்க்குறேன். நான் எப்பொழுதுமே பெருங்காயத்தை வந்து பொடி அரைக்கும் போது அந்த டயத்தில் தான் அப்படியே சேர்த்து அரைச்சிக்குவோம். உப்பும் பெருங்காயமும் முன்னாடி பெருங்காயத்தை வதக்க மாட்டேன். கட்டியாக இருக்குது பெருங்காயம்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப நைஸாக இருந்தால் பொடி பிடிக்காது. ஓரளவுக்கு குறகுறப்பாக இருக்கணும். அது மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பூண்டு சேர்த்து ஒரு 2 டைம் அரைச்சி எடுத்துக்கிட்டு
எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் சாப்பிடும்போது இட்லி தோசை சாப்பிடும்போது கொஞ்சம் கரக்கரன்னு பல்லில் படுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம். அதுக்காக நான் கொஞ்சம் குறை படிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நீங்கள் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீணாக போகாது. அப்பப்போ இட்லி தோசைக்கு எமர்ஜென்சிக்கு உதவிக்கும். எங்கள் வீட்டில் எப்பொழுதும் இட்லி பொடி இருக்கும். இட்லி பொடி இல்லைன்னா இன்றைக்கி தோசை இட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எப்பொழுதுமே செஞ்சு வச்சுருவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.